ப்ராபப்ளி 2030க்குள்ளே வந்து 1 கிராம் தங்கத்துடைய விலை வந்து 25,000 கிட்டத்தட்ட தொடும். கோல்டு வந்து எப்போதுமே பார்த்தீங்கன்னா தாவேக தலைவர் விஜய் அவர்கள் தான் வந்து இப்போ பதவி ஏற்க போகிறாரு. 1 பவுன் வந்து திருமணத்துக்கு கொடுக்குற அளவுக்கு பாசிபிளா? விலையை மனசில் வச்சு பார்த்தாரான்னு தெரியல. ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஆண்டுதோறும் 6 விலையில்லா கேஸ் சிலிண்டர். கேஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து தனிப்பட்ட முறையில் நம்ம தமிழ்நாட்டிலேருந்து தயாரித்து வரல. நீங்கள் யாரை நம்பி இருக்கணும்? சென்ட்ரல் கவர்மெண்ட்டை நம்பி தான் இருக்கணும். தாவேகாவுடைய அரசு வந்து மாதம் 2,500 கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான வாக்குறுதி. இலவசமாக கொடுக்குறேன் அப்படின்னா அவங்களுடைய ஓன் மணியை கொடுக்க முடியாது. ஒவ்வொரு குடும்ப தலைவியின் வங்கி கணக்கிலும் நேரடியாக மாதம் 2,500 ரூபாய். இந்த இலவசம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் எப்படி மேம் பார்க்குறீங்க? இது வந்து கவர்மெண்ட்டோட பணம் தானே. ஸோ எப்படி வந்து இலவசமாக எடுத்து கொடுக்க முடியும்? நாங்கள் கொடுக்குற டேக்ஸ் கட்டுறோம் பார்த்தீங்களா, வரி, அந்த வரி பணம் தான் அங்கே உங்களுக்கு இலவசமாக மாறுது. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Civil engineering with specialization in GIS, remote sensing and more. Girigas Summer Sale. Buy any AC and get free 2 nights, 3 days holiday package. Aji Masala. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ரெட் நூல் நங்கை வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட எக்கனாமிஸ்ட் தர்மஸ்ரீ மேம் இருக்காங்க. மேம் வணக்கம் மேம். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன் மேம். ரொம்ப பாசிட்டிவாக இருக்குன்னு ஒரு பக்கம் சொல்லலாம், இன்னொரு சைடு கொஞ்சம் சூழல் பதட்டமாக இருக்குது அப்படின்னுமே சொல்லலாம் மேம். எப்போவுமே அந்த கோல்ட் பற்றி வந்து பேசுவோம். இப்போ ரீசெண்டாக ஒரு அனௌன்ஸ்மெண்ட் டாஷ் பேங்க்லேருந்து ஒரு ப்ரெடிக்ஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. என்னன்னா அடுத்த 5 வருஷம், அதாவது ப்ராபப்ளி 2030க்குள்ளே வந்து 1 கிராம் தங்கத்துடைய விலை வந்து 25,000 கிட்டத்தட்ட தொடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரெடிக்ஷன் அப்படிங்கிறது வந்திருக்கு. இப்போ ரீசெண்டாக அந்த வார், இப்போ நடக்கிற அந்த பாலிடிக்ஸ் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த கோல்டோட ரேட் பெருசாக ஏறவும் இல்லை, பெருசாக இறங்கவும் இல்லை, ஒரு மாதிரி அந்த ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கு மேம். ஸோ நீங்கள் இதெல்லாம் அனலைஸ் பண்ணியிருந்திருப்பீங்க, என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? கோல்டை பொறுத்த மட்டும் நம்ம பேசிகிட்டு இருக்க இந்த நேரத்தில் வந்து 1 கிராம் 22 கேரட் வந்து 14,100 அப்படிங்கிற இடத்துல வந்து இருந்துகிட்ருக்காங்க. 13,800 700 வரைக்கும் வர்றாங்க, அதுக்கு கீழே இறங்க மாட்டேங்கிறாங்க. அதே மாதிரி இந்த சைடு வந்தால் 14,500ஐயும் தாண்டாமல் கடந்த 4 மாதங்களாகவே இந்த இடத்துலையே தான் ரொட்டேட் ஆகிட்டு இருக்கு. கோல்டு எப்போவே பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதம் மூமெண்ட்டே காட்டாது, பெருசாக வந்து மூமெண்ட் இருக்காது. அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்லேயே 1 கிராம் வந்து மூமெண்ட்டை வந்து ஒரு 50 ரூபா 100 ரூபா அந்த ரேஞ்சுக்குள்ளேயே தான் வச்சுருப்பாங்க. ஒரு 6 மாதம் அந்த ரேஞ்சில் வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, ஒரு ட்ரிகர் ஆகும். ட்ரிகர் ஆகும்போது மறுபடியும் ஒரு அப் ட்ரெண்டை கொடுக்கும். இதுதான் காலமாக நம்ம வந்து டெக்னிக்கலாக நான் பார்த்துட்டு இருக்கக்கூடிய விஷயம். இப்போ தற்போது இருக்கக்கூடிய சிச்சுவேஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னும் US ஈரான் வார் முடிவுக்கு வரல. நாம் இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் கூட நாளைக்கு முடிச்சிடுவாங்களா, நாளை மறுதினம் முடிச்சிடுவாங்களா, டெய்லி 1 மணி நேரத்துக்கு ஒரு நியூஸ் அந்த மாதிரி வந்துட்டுருக்கு. ஒரு வழியாக அதிகாரப்பூர்வமாக இந்த போர் நிறுத்தம் இருக்கும் பட்சத்தில் கோல்டு தன்னுடைய ரேலியை தொடங்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா க்ரூடு வந்து தன்னுடைய ரேலியை நிறுத்திக்கும். இனி அடுத்த க்ரூட் ஆயில் ப்ரைஸ் வந்து இந்த சைடு டவுன் ட்ரெண்டை நோக்கி மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். ஹார்மோஸ் திறந்துட்டாங்க அப்படின்னாலே பழைய லெவலுக்கு பேரல் வந்து இப்போ வந்து டாலரில் சொல்லணும் அப்படின்னா $92 போயிட்டுருக்கு. $90 கீழே வரணும், வந்து அது நம்ம பழைய லெவலுங்கிறது $60. அந்த இடத்துக்கிட்டலாம் வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த சைடு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா கோல்டு நீங்கள் சொன்ன ரேட்டுக்கு வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கக்கூடும். ஆனால் நீங்கள் சொல்லியிருக்கீங்க ஒரு 5 வருஷம், ஒரு 5 இயர்ஸில் கிராஜுவலான மூவ்மெண்ட் எப்போதுமே கோல்டில் இருந்துட்டு தான் இருக்கும். ஆனால் இந்த வார் நிறுத்தம் அப்படிங்கிறது ஒரு சடன் ட்ரிகராக ஒரு அதிகாரப்பூர்வமாக 2 நாடுகளும் எந்த விதமான நிபந்தனையும் இன்றி முடிவுக்கு வரணும். இந்த கண்டிஷன் அந்த கண்டிஷன் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்கன்னா உங்களுக்கு பெரிய லெவலில் மூவ்மெண்ட் இருக்காது. ஆனால் 2 பேருமே வந்து ஒரு நிபந்தனையின்றி ஒரு போர் நிறுத்த ஒப்பந்தத்துக்கு வந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு கோல்டுடைய ரேலி அப்போ தான் தொடங்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த 6 மாதம் அமைதியாக இருந்துட்டு இருந்துச்சு இல்லையா, அதுக்கப்புறம் மறுபடியும் என்ன பண்ண ஆரம்பிக்கும், ரொம்ப ஸ்பீடாக ஏற ஆரம்பிக்கும். ஸோ கோல்டு வந்து எப்போதுமே பார்த்தீங்கன்னா வேர்ல்டு லெவலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், வேர்ல்டு லெவலில் இருக்கக்கூடிய டிமாண்ட் அண்ட் சப்ளை அதை வைத்து தான் இருக்குது. அதே மாதிரி டாலருக்கு எதிரான அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து குறைஞ்சிட்டே வரும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டுருக்கு. டாலரை வந்து இப்போ பெரும்பான்மையான நாடுகள் தங்களுடைய நாடுகளில் வந்து அந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டுக்கான ஒரு பொருளாக நினைக்கிறது இல்லை.
டாலரோட ஒரு நிச்சயமற்ற தன்மை, ஏன்னா டாலர் தான் வந்து தங்கத்துக்கு நிகரான வலுவான தன்மை கொண்டதாக இருந்தது. அதோடைய ஸ்திரத்தன்மையை அது இழக்கும் பட்சத்தில் அது அடுத்தபடியாக கோல்டில் தான் தாக்கத்தை உண்டு பண்ணும். அதனால தான் அந்த மாதிரி நிறைய பேருடைய ரூமர்ஸ் வந்து கோல்டு பக்கம், ஏற்கனவே கோல்டை வந்து வாங்கி குவிச்சிட்டு இருந்தாங்க. இப்போ 10,000க்கு டாலரும் வீக் ஆகுது அப்படின்னா அடுத்த சைடு இந்த கோல்டுக்கு தான் வருவாங்க. ஸோ அதன் காரணமாக கோல்டு வந்து இந்த 2 விஷயங்கள்மா உள்ளூரில் இருக்கக்கூடிய பாலிடிக்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் எப்போதுமே பெருசாக வந்து பாதிக்காது. ஸோ நம்ம வந்து அதை வாங்குகிறோம் விற்கிறோம், நம்மளால தான் அது ஏறுது இறங்குதுங்கிற மாதிரி எப்போதுமே இருந்தது கிடையாது. ஸோ கோல்டை பொறுத்த மட்டும் உலக சந்தைகள் தான், உலகத்துடைய நிர்வாக போக்குகள், உலக போர் சூழல்கள், இதுதான் வந்து கோல்டுடைய போக்கை வந்து எப்போதுமே நிர்ணயம் பண்ணிட்டு இருக்கு. அந்த வகையில் பார்க்கும்போது கோல்டுக்கு சாதகமான விஷயங்கள் நான் சொன்ன மாதிரிலாம் நடந்தது அப்படின்னா நம்மளுடைய அடுத்த டார்கெட் 15,000. முதல்ல 15,000 இந்த வருஷத்துல என்ன பண்ண ஆரம்பிச்சிடும், பீட் பண்ண ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறமாக மறுபடி ஒரு பீக்கு வந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல ஒரு 6 மாதம் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ட்ரிகர் பண்ணுறதுக்கு வலுவான காரணங்கள் இருந்தால் தான் கோல்டு வேகமாக மூவ் ஆகுமே தவிர இல்லாட்டி ஸ்லோவாக தான் மூவ் ஆகிட்டே வரும். ஆனால் பெரிய லெவலில் இறக்கத்தை எதிர்பார்க்க முடியாது, ஏற்றத்தை எதிர்பார்த்து காத்திருக்கலாம். ஓகே மேம், இது ஏற்கனவே சொன்னீங்க, இப்போ இருக்கக்கூடிய நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் சூழல் பெருசாக கோல்டை வந்து இம்பேக்ட் பண்ணாது அப்படின்னு. இப்போது தாவேக தலைவர் விஜய் அவர்கள் தான் வந்து இப்போ பதவி ஏற்க போகிறாரு அப்படிங்கிற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கிட்டத்தட்ட வந்துடுச்சு, ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் போது ஒரு சில வாக்குறுதிகள்லாம் அவர் வந்து முன்னாடியே கொடுத்துருந்தாரு, எஸ்பெஷலி ஃபார் பெண்கள். ஸோ அதில் ரொம்ப முக்கியமாக கோல்டு 1 பவுன் வந்து இந்த மாதிரி கல்யாணம் ஆகுது அப்படின்னா கோல்டு 1 பவுன் வந்து ஒரு சீராக வந்து கொடுக்கப்படும் அப்படின்னு வந்து சொன்னார். ஸோ அதுவும் இதுவும் ரொம்ப கம்பேர் பண்ணி இப்போ நிறைய வந்து சோஷியல் மீடியாவில் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அது வந்து டு வாட் எக்ஸ்டென்ட் அது ரொம்ப சாத்தியமான விஷயமா இருக்குமா? இதுக்கப்புறம் ப்ராபப்ளி கோல்டோட ரேட்லாம் ஏறிடுச்சுன்னா 1 பவுன் வந்து திருமணத்துக்கு கொடுக்குற அளவுக்கு பாசிபிளா? கொஞ்சம் கஷ்டம்தான். அதுக்கப்புறமா என்ன பண்ணுங்கன்னா, இப்போ 1 பவுன் யோசிச்சு பாருங்களேன், கிட்டத்தட்ட 15,000க்குலாம் தாண்டிடுச்சு அப்படின்னா 1 பவுன் 1.5 லட்ச ரூபாய்க்கு அவங்களோட வேஸ்டேஜ் மேக்கிங் சார்ஜெலாம் எடுத்தால் 1.5 லட்ச ரூபாய்க்கு மேலே வந்துடும். ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சில இந்த குடும்ப அட்டைதாரர்களுக்கு, வறுமை கோடுக்கு கீழ் உள்ளவர்களுக்கு நீங்கள் இந்த மாதிரிலாம் வந்து விண்ணப்பிக்கணும், இதெல்லாம் பண்ணினா மட்டும்தான் உங்களுக்கு வந்து தரப்படும் அப்படிங்கிற மாதிரி வரலாம். ஏன்னா கோல்டு வந்து இப்போ வந்து ரொம்ப இன்னும் ரேட் அதிகமாகிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு எக்ஸ்பென்சஸ் அதிகம். ஸோ தேர்தல் வாக்குறுதிகள் எல்லாமே எல்லா நாளும் நிறைவேற்றப்படுகிறதா அப்படின்னு பார்க்கும்போது இல்லை. ஸோ இந்த தங்கத்தை வந்து இந்த அளவு அவங்க வந்து கொடுக்குறது 1 பவுன் கொடுக்குறேன்னு சொல்கிறதெல்லாம் எவ்வளோ தூரம் சாத்தியம் என்பது தெரியல. ஆனால் அப்படி கொடுத்தாங்க அப்படின்னா வந்து வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து சில கோட்பாடுகள் ஏதாவது இருக்கலாம், சில நிர்ணயங்கள் இருக்கலாம், எல்லாருக்கும் கொடுத்துட முடியாது அவங்களால. ஸோ சில நிர்ணயங்களை வைத்து ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு, ரொம்ப வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கவங்களுக்கு மட்டும் அந்த மாதிரி திருமணங்கள் கூட அந்த மாதிரி தான் நடக்கணும், இலவச முறையில் ஒரு மண்டபத்துலலாம் வச்சாலாம் கிடையாது, இந்த மாதிரிலாம் நிறைய ரூல்ஸ் கொண்டு வந்து அதை ஃபில் பண்ணுறது தானேம்மா. ஸோ அனௌன்ஸ்மெண்ட் வரலாம், ஆனால் அது எத்தனை பேருக்கு போய் சேர போகுது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். அது போய் சேர்றது நம்ம ஒன்றும் பார்க்குறதில்ல, நம்ம எல்லாருமே கேட்குறோம், அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள், நம்ம வாக்குறுதிகள் இதெல்லாம் கேட்குறோம். ஆனால் அது எவ்வளவு தூரம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம எப்போதுமே என்ன பண்ணுறதில்ல, கேட்குறதும் இல்லை. ஊடகங்களும் சரி, செய்தித்தாள்களும் சரி அதை வந்து சொல்கிறதும் இல்லை. ஒரு 1 டைம் மட்டும் சொல்லிடுறாங்க, இந்த முறை கல்யாணம் நடந்தது, இவ்வளோ கொடுத்தாங்க அப்படின்னு. ஆனால் முழுமையாக எவ்வளோ விஷயங்கள் அவங்க முடியும் போது, அந்த கவர்மெண்ட் முடியும் போது எத்தனை விஷயங்கள் அவங்க வந்து சாதிச்சிருக்காங்க அப்படிங்கிறத வந்து செய்தித்தாள்கள்லாம் அதிகாரப்பூர்வமாக கொடுக்கறதில்ல. அவங்களாம் கொடுக்கலாம், அவங்க வந்து என்ன வேணால் கொடுக்கலாம், நாங்கள் இதை பண்ணி முடிச்சிட்டோம், அதை பண்ணி முடிச்சிட்டோம்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் நம்மளுடைய ஊடகங்கள் எந்த வகையில் அதை வந்து வாட்ச் பண்ணியிருக்கிறாங்க, எந்த வகையில் வந்து அதை வந்து அவங்க முடிச்சிருக்காங்கிறத சொல்கிறதே இல்லை. அப்படி இருக்கும்போது இந்த தங்கத்துக்கு அப்படி மாங்கல்யத்துக்கு தங்கமும் சொல்லியிருக்கேங்கிறது, அதுவும் 1 பவுனுங்கிறது கொஞ்சம் அதிகபட்சமாகத்தான் எனக்கு தெரிந்தது. ஏன்னா விலையை மனசில் வச்சு பார்த்தாரான்னு தெரியலை மிஸ்டர் விஜய் அவர்கள். ஸோ அதனால் கொடுக்கும்போது தான் தெரியும் அதில் என்னென்ன மாதிரி சாத்தியக்கூறுகள், பிரச்சனைகள் வருது அப்படின்னு. பட் இது வந்து இவங்க சொல்கிறதுனால தங்கத்தோட விலையெல்லாம் ஏறப்போகிறது இல்லை. நான் முன்ன சொன்ன மாதிரி உலக சந்தைகள் தான் நம்மளுடைய தங்கத்தின் போக்கை எப்பொழுதுமே நிர்ணயம் பண்ணோம். அடுத்த மிக முக்கியமான வாக்குறுதி வந்து இந்த கேஸ் சிலிண்டர். அது ஏன்னா இப்போ ஏற்கனவே வந்து போர் பதற்றம் அப்படிங்கிற நிறைவேற்றிருக்கு. இப்போவுமே வந்து உலக நாடுகளில், இப்போ குறிப்பாக நம்ம தமிழ்நாட்டிலையுமே வந்து இந்த கேஸ் தட்டுப்பாடு அப்படிங்கிறது இருந்துட்டு தான் இருக்குது, அதை பார்க்கவும் முடியுது. அப்படி இருக்கும்போது வருஷத்துக்கு 6 இலவச கேஸ் சிலிண்டர் வழங்கப்படும் அப்படின்னு சொன்ன அந்த ஒரு விஷயம், அதை எப்படி மேம் பார்க்குறீங்க? இப்போ இருக்க சூழலில் அது சாத்தியமா? இப்போ இருக்க சூழலில் சாத்தியக்கூறுகள் கம்மி தான். ஏன்னு கேட்டிங்கன்னா, கேஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து தனிப்பட்ட முறையில் நம்ம தமிழ்நாட்டிலேருந்து தயாரித்து வரல. அது கல்ஃப் கண்ட்ரீஸ்லேருந்து, ரஷ்யா போன்ற கண்ட்ரிலேருந்து, அதுவும் நம்ம எங்கேருந்து வருது, வெளிநாட்டிலேருந்து தானே அதிகமாக வருது. இங்கே உள்நாட்டு உற்பத்தி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி.
ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம தமிழ்நாட்டில் நம்ம வந்து எல்லாரும் உற்பத்தி பண்ணுறோம், பிளான்ட்டை வச்சுருக்கிறோம் அப்படின்னா அதெல்லாம் சாத்தியம். ஆனால் கேஸோ க்ரூட் ஆயிலுக்கோ நீங்கள் யாரை நம்பி இருக்கணும்? சென்ட்ரல் கவர்மெண்ட்டை நம்பி தான் இருக்கணும். ஸோ அங்கேருந்து வர்றதா உங்களுக்கு. ஸோ அதனால் இந்த வாக்குறுதியும் எந்த அளவுக்கு கொண்டு போக போகுது அப்படின்னு தெரியலை. ஏன்னா கேஸுக்கு ஏற்கனவே நிறைய தட்டுப்பாடு. அங்கே ஹார்மோஸ் நீர்நிலையை திறந்தாலுமே பழைய லெவலுக்கு கொடுக்க முடியுமா அல்லது கேஸ் விலையை ஏற்றலாமான்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் எழுதிட்டு இருக்கும்போது இங்கே நான் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறேன் அப்படின்னா அது நிச்சயமாக இவங்களுடைய கவர்மெண்ட்டுக்கு அதிகமான கடன் சுமையை வந்து கொண்டு போய் கொடுக்கும். ஸோ வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்று விரும்பினால் அந்த கடன் சுமையெல்லாம் எங்கே போய் நிற்கும்? இவருடைய கவர்மெண்ட்டுக்கு தான் வரும். ஸோ அப்போ அந்த கடன் சுமையை சமாளிக்கணும், இலவசமாக ஃப்ரீயாக கொடுக்கணும் அப்படின்னா நம்ம மற்றவங்கள்ட்டேருந்து என்ன பண்ணி ஆகணும்? அதிகமான அளவுக்கு வரி வசூலிக்கணும், உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி பில்லை ஏற்றணும். இப்படி எங்கேருந்து உங்களுக்கு பணம் வரும்? ஒரு சைடு வந்து பணம் வந்தால் தான் இன்னொரு சைடில் செலவழிக்க முடியும். இலவசமாக கொடுக்குறேன் அப்படின்னா அவங்களுடைய ஓன் மணியை கொடுக்க முடியாது. அதுக்கு நமக்கு அவ்வளோ பாப்புலேஷன் இருக்கிறோம் வேறு. ஸோ அப்படி இருக்கும்போது அதெல்லாம் வந்து வரவு செலவு திட்ட அறிக்கைகள்லாம் தயார். எவ்வளோ பணம் வந்து கஜானா எப்போதுமே காலியாக தான் கிடக்கும், நம்ம இன்னும் வட்டிக்கு தான் வாங்கிட்டு இருக்கோம்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதுவும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் ஸோ இந்த கேஸ் அப்படிங்கிற விஷயம்லாம் ரொம்ப சென்சிட்டிவான விஷயம். அதுக்கு அப்ரூவல் வந்து நமக்கு அங்கேருந்து மேலிடத்துலேருந்து நமக்கு கிடைச்சாதான் இங்கே நமக்கு எல்லாருக்குமே கொடுக்க முடியும். இல்லைன்னா என்ன பண்ண முடியும்? தட்டுப்பாடு. நம்ம இப்போ சமீபத்தில் வந்து தட்டுப்பாடு நடந்துட்டு இருந்துச்சு. என்ன பண்ண முடிஞ்சு அவங்களால? எங்கேருந்தாவது உங்களுக்கு கேஸை வரவழைச்சு கொடுக்க முடியுமா? வேறு எங்கேயாவது போர்ட்லேருந்து வரவழைக்க முடியுமா? அதெல்லாம் சாத்தியக்கூறுகள் இல்லை. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவான விஷயம். ஸோ இது வந்து மக்களை வந்து திருப்திப்படுத்துறதுக்காகவோ எதற்காகவோ சொல்லியிருக்கலாம். ஆனால் நடைமுறை சிக்கல்கள் எல்பிஜி கேஸில் ஏற்கனவே அதிகமாயிட்டு இருக்கும்போது இந்த வாக்குறுதிகள் எந்த அளவு நிறைவேற்றப்படும் அப்படிங்கிறத வந்து நம்ம பொறுத்து நம்ம பார்க்கணும். அடுத்து மிக முக்கியமானது, ஏற்கனவே முன்னாடி இருந்த நம்ம அரசு வந்து 1000 ரூபாய் மகளிருக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. இப்போது தாவேக்காவுடைய அரசு வந்து மாதம் 2500 கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான வாக்குறுதியும் வந்தது. இன்றைக்கி ஒரு நியூஸ் என்னென்னா, முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் 2500 ரூபாய் கொடுக்கறது அவ்வளோ சாதாரணமான விஷயம் இல்லை, அது கஷ்டம், 1000 ரூபாயாவது அதை அப்படியே தொடர்ந்து கொடுங்க அப்படின்னு அவர் சைடுமே சொல்லியிருக்காரு. இந்த ஒரு ஃப்ரீ இப்போ பஸ்ஸுமே அப்படி தான், மகளிருக்கே நீங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே எங்கே வேணாலும் போனாலும் பஸ்ஸு ஃப்ரீன்னு சொல்கிறாங்க. இந்த இலவசம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நீங்கள் எப்படி மேம் பார்க்குறீங்க? எனக்கு எப்போதுமே வந்து ஒரு முரண்பட்ட கருத்து தான்மா. இலவசம் அப்படிங்கிறது மக்களை வந்து இன்னும் வந்து ஒரு சோம்பேறித்தனத்துக்கு தான் கொண்டு போகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இலவசமாக கொடுக்குற பொருள்களுக்கு எந்த அளவு வந்து அதுக்கு மதிப்பும் இருக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ நமக்கு எதுக்காக இலவசங்கள் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறதையும் யோசிக்கணும். உங்களுக்கு ஒருத்தருக்கு இலவசம் கொடுக்கணும் அப்படின்னா அது இன்னொருத்தருடைய உழைப்பு என்பது உங்களுக்கு தெரியுமா? அப்படி தான் வரும் அந்த பணம். ஒரு கவர்மெண்ட் நடத்துகிறாங்கன்னா பட்ஜெட்லாம் போடுறாங்க இல்லையா? ஏன் பட்ஜெட் போடுறாங்க? இது என்ன ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட பணமாக நம்ம தான தர்மங்கள் கொடுக்கறதுக்கு, இலவசமாக கொடுக்கறதுக்கு? இது வந்து கவர்மெண்ட்டோட பணம் தானே. ஸோ எப்படி வந்து இலவசமாக எடுத்து கொடுக்க முடியும்? ஸோ இலவசமாக நீங்கள் எடுத்து கொடுக்குறீங்க அப்படின்னா ஒரு மகளிருக்கு நீங்கள் கொடுக்குறீங்கன்னா இன்னொரு மகளிருடைய உழைப்பு அது அப்படிங்கிறது யாருக்குமே தெரியறதில்லை. அது எப்படி உழைப்பாகும் அப்படின்னு நினைப்பீங்க. நாங்கள் கொடுக்குற டேக்ஸ் கட்டுறோம் பார்த்தீங்களா, வரி, அந்த வரி பணம் தான் அங்கே உங்களுக்கு இலவசமாக மாறுது. ஸோ இங்கே நமக்கு வரி வருமானங்கள் எல்லா இடத்துலையும் நம்ம டேக்ஸ் கட்டுறோம். ஒரு சின்ன பிஸ்கட் வாங்குறதுலேருந்து குழந்தைங்களுக்கான உணவுப் பொருட்கள் வாங்குறதுலேருந்து எல்லா இடத்துலையும் நீங்கள் டேக்ஸ் கட்டுறீங்க. அந்த டேக்ஸை தான் எடுத்து இந்த சைடு என்னவா பண்ணுறாங்க, பத்தாவதுக்கு இன்னும் லோனு, இன்னும் நிறைய கடனை வாங்கி உங்களுக்கு இலவசங்கள் அப்படிங்கிற பேரில் கொடுத்துட்டு வர்றாங்க. ஸோ இங்கே இன்னொருத்தருடைய உழைப்பு இன்னொருத்தருக்கு இலவசமாக மாறப்படுது. ஒருத்தருடைய உழைப்பில் வேண்டாம், ஒருத்தர் உழைப்புலால் வந்த காசு வேண்டாம், நான் உழைக்காமல் வந்த காசு வேணான்னு சொல்லி நம்ம தமிழர்கள் எப்போதுமே சொல்லலாம். ஆனால் இலவசங்கள் என்பது என்னை பொறுத்த மட்டும் இன்னொருத்தருடைய உழைப்பிலேருந்து வரக்கூடிய பணம். ஸோ அதை வந்து கவர்மெண்ட் வந்து எப்போதுமே வந்து இந்த இலவசங்களை வந்து கொடுக்கறது சமீபத்த காலமாக ஒரு 10-15 வருஷத்துலேருந்து தான் இந்த மாதிரி அதிகமாக வருகிறது. என்றைக்கு இலவசங்களை மறுக்கிறோமோ அன்றைக்கு தான் உண்மையாலே நம்ம வந்து பொருளாதாரத்தில் வந்து சக்ஸஸாக இருக்கும்னு அர்த்தம். நீங்கள் உழைத்தால் தான் லக்ஸரியாகவோ இல்லை நார்மலாகவோ வாழ முடியும். அது ஒரு சொற்ப பணம், அவ்வளோதானே. அதை வைத்து என்னால் என்னுடைய குடும்ப செலவுகளை சமாளித்து விட முடியும் அப்படின்னா பரவாயில்ல, எளிமையானவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லலாம்.
ஸோ அதனால் இந்த பணத்தை வந்து உண்மையிலே கஷ்டப்படுறாங்களா, ரொம்ப கஷ்டப்படுறவங்க என்ஜாய் பண்ணலாம். ஆனால் நல்ல வசதியாக இருக்கவங்க எல்லாருக்கும் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லையம்மா. எல்லாரும் வேலைக்கு போகிறாங்க, எல்லாரும் ஒரு நல்ல ஒரு ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இவங்க இதையுமே கூட ஒரு நல்ல ஒரு ரேஷன் கார்டெலாம் பார்த்து, அந்த ஒயிட் கார்டு அது மாதிரிலாம் நிறைய இருக்குது, அவங்களுடைய வருமான வரம்புகள்லாம் பார்த்து, ஸோ அந்த மாதிரிலாம் கொடுத்தா கொஞ்சம் நல்லது. ஆனால் எல்லாருக்கும் கொடுத்தா அந்த 2500 ரூபாய் எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணுவாங்க, பியூட்டி பார்லருக்கு போக இருப்பாங்க, அந்த 2500 ரூபாய் எடுத்து ஒரு நாள் சாப்பாடு செலவு பண்ணுறவங்க இருப்பாங்க. ஸோ அவங்க நினைத்து வர்ற பர்பஸ் வந்து சால்வ் ஆகுமா அப்படின்னு தெரியாது. ஸோ அதனால் இலவசங்களை நல்ல வசதி வாய்ப்பு உள்ளவங்க மறுக்கிறது நல்லது, தாங்களாகவே மறுத்துடலாம். இல்லையா கவர்மெண்ட் வந்து தகுதியானவர்களை வந்து முதல்ல ஃபில்டர் பண்ணி உண்மையில கஷ்டப்படுறவங்களுக்கு வேணால் கொடுக்கலாம். ஆனால் என்னை பொறுத்த மட்டும் இலவசங்களை மறுத்தால் தான் நம்முடைய இந்திய பொருளாதாரம் இன்னும் பார்த்தோன்னா அண்டை நாடுகளுக்கு, இந்த அண்டை கண்ட்ரிக்கெலாம் மாட்டுக்கெலாம் சொல்கிறாங்க, இந்த நம்ம இலவசங்கள் கொடுக்கறதெல்லாம் நம்ம பக்கத்து ஊருங்களுக்கெல்லாம் அவங்களும் இந்த மாதிரி ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்தியாவே இலவசமாக மாறணுமா என்ன? ஸோ கொஞ்சம் மாற்றங்கள் வர வேண்டும் என்று இளைய தலைமுறை நினைக்கும் போது இந்த மாதிரி இலவசங்களையும் மறுத்தால் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ ரொம்ப அழகாக சொன்னீங்க மேம். இப்போ இருக்கக்கூடிய அரசியல் சூழலில் வேறு பொருளாதாரம் சம்மந்து இல்லைன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய மிடில் கிளாஸ்க்கு இந்த வருஷம் அப்படிங்கிறது வந்து எப்படி இருக்கும், இல்லை அடுத்த 5 வருடங்கள் வந்து எப்படி இருக்க போகுதுன்னு உங்களுடைய கணிப்பு என்ன? 5 வருடங்கள் முதல்ல இன்றைக்கி ஆட்சி அமைக்கிறதுக்கே நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம். ஸோ ரொம்ப ஸ்ட்ரகிளாக தான் இருக்கும் இந்த 5 வருஷம். ஏன்னா நம்ம வந்து மாற்றம் வேண்டும் என்று சொல்லி நம்ம ஒருத்தங்களுக்கு வந்து வச்சுருக்கிறோம். ஆனால் இதுவரைக்கும் இருந்தவங்க எல்லாருமே கண்டிப்பாக அவங்களுக்கு குடைச்சல்களை கொடுத்து கொண்டே தான் இருப்பாங்க. ஒரு தனி பெரும்பான்மையோடு வந்திருந்தாலும் பிரச்சனை இல்லை. இன்னைக்கு இவங்க பிரச்சனை பண்ணிடுவாங்களா, அன்னைக்கு இவங்க பிரச்சனை பண்ணுவாங்களான்னு சொல்லிட்டு இவங்க வந்து அந்த ஆட்சியை தக்க வைத்து கொள்வதற்கே போராட்டங்களை பெரிய பெரிய விஷயங்களை வந்து யோசிச்சிட்டே இருந்தாங்கன்னா நலத்திட்டங்கள்லாம் எப்படி மக்களுக்கு போய் சேரும்? ஸோ அதனால் இந்த 5 வருஷங்கள் அப்படிங்கிறது நம்ம வந்து ஒரு சீட்டு கொடுத்தாங்க, இன்னும் கொஞ்சம் பெரும்பான்மையாக கொடுத்துருக்கலாம், அது ஒரு விஷயம். இரண்டாவது 2 கவர்மெண்ட்டும் ஒரே கவர்மெண்ட்டாக இருக்கிற பட்சத்தில் பிரச்சனைகள் பெருசாக இருக்காது. நமக்கு வந்து அது டபுள் இன்ஜின் அப்படிங்கிற மாதிரியே சொல்லுவாங்க. ஆனால் இப்போ நம்ம மாறி தான் இருக்கிறோம், எப்போதுமே அப்படி தான் இருக்குதுங்கும் போது ஒரு கான்ட்ரவர்சி வந்து இருந்துகிட்டே தான் இருக்கும் பெரும்பாலும் அடுத்த 5 வருஷத்துக்கு. ஆனால் இதெல்லாம் மீறி இதை வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக, ஏன்னா அவர் மேலே வைத்திருக்க மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்கும் போது இனி அந்த மாற்றத்தை செயல்படுத்துவதற்கு நல்ல திறமையானவங்கெல்லாம் பக்கத்தில் வச்சுக்கிட்டு அவங்களுக்கு வந்து நிறைய ஒரு டீம் ஒர்க் மாதிரி, ஒவ்வொன்றுக்கும் ஒரு டீம் ஒர்க் அந்த மாதிரிலாம் பண்ணி அந்த மாதிரிலாம் கொண்டு போனாங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த 5 வருஷத்தில் சில பல மாற்றங்களை நம்ம பார்க்கலாம். அப்படி இல்லாமல் ஒவ்வொரு நாளும் குடைச்சல்களை கொடுத்துட்டே இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக அவருடைய ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்கே அவர் பிரச்சனைகளை போராட்டங்களை சந்தித்து இருந்தாருன்னா மக்கள்கிட்ட போய் சேருது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதை விட இவர் இலவச திட்டங்கள்லாம் சொல்லியிருந்தாங்க நிறைய. அதை தவிர்த்து கடைசியாக சொல்லியிருந்தார், நான் ஒவ்வொரு மாவட்டம் தோறும் நான் நிறைய நியமிப்பேன், நிறைய பேர் சந்திப்பேன். அதெல்லாம் வரும் பட்சத்தில் கொஞ்சம் இந்த ஊழல்கள்லாம் கொஞ்சம் குறையும் பட்சத்தில் நம்மளுடைய அடுத்த 5 வருஷத்தில் நம்மளுடைய தமிழ்நாடு சிறப்பாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். எஸ் மேம். மேம் லாஸ்ட்லி கோல்டை பற்றி பேசியாச்சு, கண்டிப்பாக சில்வர் பற்றி பேசணும். சில்வர் வாங்கிட்டு இன்றைக்கி நிறைய பேருக்கு வந்து ஒரு பயம், ஐயோ நிறைய பேர் சொன்னாங்களே, நிறைய ஃபினான்ஷியல் அட்வைசஸாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து 300 தாண்டி கண்டிப்பாக போகும், உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் கொடுக்கும் நெக்ஸ்ட் 5 இயர்ஸ். ஏன்னா எல்லாத்துலேயுமே சில்வர் அப்படிங்கிறது இண்டஸ்ட்ரீஸில் எல்லாமே நல்லா வந்து உபயோகப்படுத்திக்கிட்டு இருக்காங்கன்னும் போது கண்டிப்பாக ரேட் அதிகமாகும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. பட் 300 தாண்டலை அப்படிங்கிறது ஒரு மிடில் கிளாஸ்க்கு அது ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருந்தாலும் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு அது ரொம்ப கவலைக்கிடமான விஷயமா இருக்கு மேம். சில்வர் எப்போவுமே அப்படி தான், ஒரு 10 வருஷத்துக்கு ஒரு முறை தான் பெரிய ராலியை கொடுக்கும். அது கடந்த 10 வருஷமாக அமைதியாக இருந்தது, திடீர்னு அப்படி பிளாஸ்ட் ஆன மாதிரி ஆனாங்க. ஸோ அதனால் அதுக்கு நீங்கள் கொஞ்சம் டைம் கொடுக்கணும், இன்னும் ஒரு 5 வருஷம் டைம் கொடுத்தீங்கன்னா. ஏன்னா சில்வர் அப்படிங்கிறது நீங்கள் சொன்ன மாதிரி இண்டஸ்ட்ரியல் யூசேஜ் இருக்குது, இண்டஸ்ட்ரியல் யூசேஜ் அடுத்து ரொம்ப அதிகமாக இருக்குது. முக்கியமாக வந்து டேட்டா சென்டர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, செமிகண்டக்டரு, அதே மாதிரி ரொபாட்டிக்ஸு, ஏரோஸ்பேஸு, இது எல்லாமே அடுத்த 5 வருஷத்துக்கு ஃபோக்கஸ்டாக இருக்குது. இது எல்லாத்துக்குமே ஒரு துணை உபகரணம், ஒரு மெட்டல் அப்படின்னா சில்வர். ஸோ சில்வர் அதனால் அந்த உபயோகம் வந்து கண்டிப்பாக இந்த எல்லா இண்டஸ்ட்ரிக்கும் தேவைப்படும் பட்சத்தில் உங்களுக்கு சில்வருடைய ரேட் என்ன பண்ண ஆரம்பிச்சிடும், ஏற ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் பேனிக்காக மேலே ஏற்கனவே வாங்கினவங்க நல்ல பீக்கில் இருக்கும்போது எப்பவுமே வாங்கக்கூடாது. ஸோ ஒரு ஸ்பைக் வரும்போதெல்லாம் நான் நேரத்தில் சொல்லிட்டே இருக்கேன், ஸ்பைக் வரும்போது அப்போ போய் வாங்காதீங்க, ஓடி ஓடி போய் வாங்காதீங்க. இப்போ அமைதியாக தானே இருக்குது, இப்போ வாங்க மாட்டாங்க, மறுபடியும் 300 தாண்டும் போது தான் வாங்குவாங்க. ஸோ அதனால்
இந்த சமயத்தில் ஏற்கனவே வாங்கினவங்க இப்போ கொஞ்சம் ஆவரேஜ் பண்ணலாமா அப்படின்னு யோசிங்க. புதுசாக வாங்குறவங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக, அதனால தான் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்க சொல்கிறப்பா. இந்த மாதிரிலாம் திடீர் ஏதாவது அப்படியே நின்றும். கோல்டும் சரி சில்வரும் சரி, ஒரு நல்ல ஓடி வந்து ஆசுவாசப்படுத்திக்கணும்ல, அது மாதிரி அமைதியாகிடுவாங்க. அப்புறம் மறுபடியும் ட்ரிகர் அப்படின்னா திருப்பி ஓட ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் கோல்டு சில்வர் அப்படிங்கிறதுக்கு எப்போதுமே நம்ம இந்தியாவில் ஒரு நல்ல ஒரு மதிப்பு உண்டு. அது லாங் டேர்மில் எப்போதுமே உங்களுக்கு கைவிடாது. அதனால பயப்படாமல் இந்த சமயத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கலாம், தப்புன்னு கிடையாது. ஓகே மேம், இப்போ வந்து கோல்டு வாங்கலாமா இல்லை சில்வர் வாங்கலாமா மேம் இப்போ இருக்க சூழலில்? கோல்டு நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். சூப்பர் டன் மேம். அண்ட் ரொம்ப அழகாக நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருந்தீங்க மேம். தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யர் கான்வர்சேஷன். நன்றி. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Civil engineering with specialization in GIS, remote sensing and more. Girigas summer sale. Buy any AC and get free 2 nights, 3 days holiday package. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.